அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு ஞானி அஞ்ஞான கூட்டத்தில் வாழ விரும்புவானா, வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. கேள்வியே தப்பு. ஏனென்றால் ஞானி என்று சொல்ல வந்து விட்டால் அஞ்ஞான கூட்டம்னு அவன் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அஞ்ஞான கூட்டம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அனைவரும் ஒன்றே, அனைவரும் நானே. அப்ப அவன் ஞானி ஆயிட்டானா அவன் கண்களுக்கு எல்லோரும் ஞானியா தானே தோன்றும். அனைவரும் முக்தர்களாக தான் தோன்றுவார்கள்னு கண்ணன் சொல்லியிருக்கான். ஸோ அப்ப கண்ணன் என்ன ஃபீல் பண்றான்? ஞானியின் கண்களுக்கு உலகத்தால் இருக்கும் அனைவர்களும் முக்தர்கள், அனைவரும் ஞானிகளாக தான் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அப்படி இல்லாம இல்ல இது அஞ்ஞானை கூட்டம், இது அஞ்ஞான கூட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லு வரும்போதே அங்கே ஞானத்தன்மை இல்லாமல் போய்விடுகிறது. எது அஞ்ஞான கூட்டம் நமக்கு புரியல. அஞ்ஞான கூட்டத்துல இல்லாம நான் பயணப்படணும்னா கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவருக்கு அவன் கண்களுக்கு ஞானியா தெரிஞ்சிருது, அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பாயிண்ட், அவருக்கு அஞ்ஞான கூட்டமாகவே தெரிந்தாலும் வச்சுக்கோங்களேன். இவர் கேட்டவருக்கு அஞ்ஞான கூட்டமாக தெரிஞ்சாலும்னா இவர் யார சொல்லுவாருன்னா பர்டிகுலரா இவர்களை சார்ந்தவர்களை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப எங்கெல்லாம் பற்று இருக்கிறதோ அப்பதான் இந்த இவர்கள்லாம் அஞ்ஞான கூட்டம்னு ஒரு கேள்வி வரும். பற்று இல்லாத, நான் எனது என்கின்ற அகங்காரம் இல்லாத இடத்தில் இந்த கேள்வியே வராது. இப்போ உதாரணத்துக்கு அவர் ஊருக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் இங்க இருந்து மும்பைக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ட்ரெயின்ல தானே போய் ஆகணும். அப்ப ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயின்ல போற கூட இருக்கிறவங்க, ட்ரெயின்ல பயணிக்கிறவங்க எல்லாரும் ஞானிகளா? அப்ப அங்கெல்லாம் இதெல்லாம் அஞ்ஞான கூட்டம், இதெல்லாம் எப்படி போக முடியாதுன்னு ஒரு கேள்வி வராது. அவராட்டு பயணிச்சுட்டு போயிடுவார். அப்ப தீபாவளி வருது, மார்க்கெட்டுக்கு போறாரு, கடையில் கூட்டம், தெருக்களில் கூட்டம். அவராட்டு அந்த கூட்டமான நெரிசல்ல கடைக்கு போறாரு, தனக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துருவார். அப்பயும் இதெல்லாம் அஞ்ஞான கூட்டம். நான் எப்படி இந்த கடைக்குள் நுழைவது, நான் எப்படி இந்த தெருவில் நடப்பது, நான் எப்படி இந்த பேருந்தில் ஏறுவது, நான் எப்படி இந்த ட்ரெயினில் ஏறுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டா இருக்கோம். அங்கெல்லாம் சொல்றது இல்லை. எங்க சொல்லுவாங்க அப்படின்னா, முக்கியமா உறவுகள், மனைவி, மக்கள், அம்மா, அப்பா, இல்ல நண்பர்கள், இல்லை உறவினர்கள், அதெல்லாம் நெருங்கின உணர்வுகளா இருக்கும். சோ அங்க ஒரு விஷயம் உள்ள போய் சேர்ந்து கையாளும் போது, இந்த எனது என்கின்ற பற்று அங்கே வரும்போது, தன் கருத்தை அங்கே துணிக்க நினைக்கும் போது, அதற்கு எதிராக அவர்கள் இருக்கும்போது, ஆனா இவர் ஞான கருத்தை திணிக்கிறாராம். இவர் ஞானி ஞான கருத்தை திணிக்கிறார். அவர்களை அஞ்ஞானத்திலிருந்து வேறொரு கருத்தை திணிக்கும் போது உடனே இவருக்கு கோபம், டென்ஷன் எல்லாம் வந்துடுது. ஆனா ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போதோ, ஒரு பயணிக்கும் போதோ, அந்த கூட்டத்துல இருக்கும் போதோ அவருக்கு தான் ஞானிங்கிறதை வெளிப்படுத்தணும்னு எண்ணமும் இல்லை. அதனால அவங்க அஞ்ஞானியா இருக்கிறாங்கன்னு ஃபீலிங்கும் இல்லை. அவர்களை திருத்த வேண்டிய வேலையும் இவருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அவராடு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு வர்றாரு. இதே மாதிரி அவர் எப்படி வெளி உலக பொதுமக்களிடம் பயணிக்கும் போது ஒரு மனநிலையில் இருக்கிறாரோ, அப்படியே தன் குடும்பத்திடமும், உறவினர்களும், நண்பர்களிடமும் அவர் இருக்க முடிஞ்சா இந்த கேள்வியே வராது. ஞானிக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ ஞானி இங்க எனது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மூழ்கெல்லாம் நுழைக்க மாட்டேன். அங்கே எப்படி பொது வழியில் எப்படி ஒரு ரோல் வந்தா எப்படி செய்வானோ, எனதுங்கிறது இல்லாம, அதே மாதிரி இங்கேயும் ரோல் வரும்போது எனதுங்கிறது இல்லாம அந்த வேலையை செய்யும் போது அவனுக்கு பிரச்சனை இல்லை. அங்க பொதுவெளியில செய்யும்போது அவர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டினாலும் நான் செய்து விட்டேன்னு வந்துருவார். ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவனுக்கு, அகங்காரம் இருக்கிறவனுக்கு தானே பிரச்சனை. ஸோ தான் செய்யறதை செஞ்சுட்டு தான் இருப்பான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ உடம்புல எடுத்துக்கிறோம். இப்போ வெள்ளை முடி வந்துருச்சு, அது அஞ்ஞானம்னு நம்ம பாக்குறோமா? ஸோ அதை ஈஸியா ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அதை கண்டுக்கலாமா, இல்லை ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு எத்தனையோ விஷயங்களை நம்ம அதை கையாண்டு போயிட்டு தானே இருக்கிறோம். இது ஞானம், இது அஞ்ஞானம், எப்படி என்னால் இங்கே வாழ முடியும் அப்படின்னு பார்த்தா உடம்புல 1008 கோளாறு இருக்கு. அப்போ உடம்போடையே நன்னால வாழ முடியாது, எங்கேயும் பயணிக்க முடியாது.
ஏன்னா இந்த ஈகோ இருந்துச்சுன்னா அப்ப இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஐயோ வெளியே போக முடியலையே, அப்ப மழையே நான் மழையும் ஒரு அஞ்ஞானி தான் அப்படின்னு எடுத்துட்டு ஒவ்வொன்றா குற்றம் பார்த்துட்டு தனக்கு தன்னுடைய இயல்புக்கு எதெல்லாம் கரெக்டா வருதோ, தனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்தா அது ஞானம், இயல்பு இல்லைன்னா அது அஞ்ஞானம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அப்ப நான் எனது பற்று அந்த நெருங்கிய உறவுகளிடம் இந்த கருத்தை திணிப்பது, அந்த நான் ஞானிங்கிற பேர்ல, அக்கறைங்கிற பேர்ல, அன்புங்கிற பேர்ல முழுசா புரிஞ்சுக்காம அவர்களை கருத்து திணித்து அவர்கள் எதிராக செயல்படும் போது அதன் விளைவாக இவருக்கு ஏற்படும் ஒரு கஷ்டம்தான் அதை அஞ்ஞான கூட்டம் என்று முத்திரை குத்தி விடுகிறார். அதனாலதான் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியே வருது. ஸோ அவர்கள் இயல்பு எல்லோரும் கண்ணனின் அனுமதி இல்லைன்னு நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் ஞானிகள் தான். ஏன்னா கண்ணன் அனுமதிக்கிறான்னா அப்ப கண்ணனே அனுமதிச்சிட்டா அதுக்கு பேர் ஞானம் தானே, இல்லைன்னா கண்ணன் அனுமதிச்சுக்க மாட்டான்ல. அதான் நான் சொன்னேன், எப்போதெல்லாம் உலகத்தில் அதர்மம் ஓங்கி தர்மம் அழிகிறதோ அப்போல்லாம் நான் தர்மத்தை நிலைநாட்டிடுவேன். அப்ப எங்கேயாவது அஞ்ஞானம் அவர் அந்த அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொண்டு வந்துருவாரு. அப்ப அவர் எல்லாத்துக்கும் அனுமதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு வந்துருச்சுன்னா, ஸோ அந்த இயற்கை அனுமதிக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா, அதை நம்ம எளிதாக அதையும் அங்கீகரித்து ரசித்து கடந்து செல்ல வேண்டும். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ஞானம்தான், அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. ஸோ அவர்கள் வேண்டுமானால் ஞானம் அஞ்ஞானி அப்படிங்கிறது என் பார்வையில் அஞ்ஞானமாக இருக்கலாம். ஸோ பார்வையை மாத்திட்டோம்னா எல்லாரும் ஞானம் தெரியும், எதிர்பார்ப்பு இருக்காது, நான் எனது பற்று இருக்காது. இது எல்லாம் இல்லைன்னா நமக்கு அஞ்ஞான கூட்டத்தில் வாழ்வது என்பது சிரமமும் இருக்காது. ஏன்னா அது அஞ்ஞானமாவே தெரியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.